So next we are going to see second problem in exercise 5.3. Let me see the problem. The center of a circle is minus 4, 2. If one end of the diameter of the circle is minus 3, 7, then find the other end. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளுடைய சென்டர் வந்து கொடுத்தாச்சு. சர்க்கிளுடைய டயாமீட்டர், ஒன் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர், அப்புறம் சென்டர் வந்து கொடுத்தாச்சு. டயாமீட்டர் அப்படின்னா என்ன? Diameter is a straight line of a circle which is passes through center of the circle. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சென்டர் வழியாக பாஸ் பண்ணி போகிற அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேர் வந்து டயாமீட்டர்னு சொல்கிறாங்க. அந்த டயாமீட்டருடைய ஒரு எண்டு வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்தாச்சு. இந்த எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம், -3, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்தாச்சு, -4, 2. இந்த அனதர் எண்டு என்ன அப்படின்னு கேட்குறேன். அனதர் எண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாயிண்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபைண்ட் தி அதர் எண்டுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா எண்டு வந்து வேல்யூ கிடையாது, இட் இஸ் ஏ பாயிண்ட். அப்போது நம்ம ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் தான் சென்டர். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் நத்திங் பட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ டயாமீட்டர். அப்போ டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதை -4, 2க்கு ஈக்குவல் பண்ணி, அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி, அதாவது x1, x2, y1, y2ன்னு வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம அனதர் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், given the center of the circle -4, 2, one end of the diameter of the circle, let we take x1, y1 -3, 7. Let other end of the diameter of the circle x2, y2. தெரியாத வேல்யூவை x2, y2 நான் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இப்போ இங்கே கவனி, -3, 7, -3, 7. சென்டர் -4, 2. and the other value is x2, y2. ஸோ இப்போது நாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அதாவது -3, 7க்கும் x2, y2க்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதை நான் எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்க போகிறேன்? -4, 2க்கு ஈக்குவல் பண்ணிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. -4, 2 ஈக்குவல் டு -3 + x2, x1 + x2 by 2. இதான ஃபார்முலா. 7 + y2 divided by 2 இப்படி எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அடுத்த வேல்யூ நம்ம என்ன செய்வோம்னா, இது வந்து 2 பாயிண்ட் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ரெண்டு பாயிண்ட் எப்போ ஈக்குவலு? அதோட எக்ஸ் கோஆர்டினேட் அதோட ஒய் கோஆர்டினேட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ராப்ளத்தில் x1, x2, y1, y2 கொடுத்ததுக்கப்புறம் we know that center of the circle equal to midpoint of the diameter. இதை நம்ம ஏற்கனவே சொன்னது. மிட்பாயிண்ட்ன்றது வந்து சென்டர். ஸோ -4, 2 equal to -3 + x2 divided by 2, 7 + y2 divided by 2. இப்போ நாம் ஈக்குவல் பண்ணுறோம். எப்படி ஈக்குவல் பண்ணுறோம்? ஈக்குவேட்டிங் போத் த கோஆர்டினேட்ஸ். எக்ஸ் கோஆர்டினேட்டை எக்ஸுக்கும் ஒய் கோஆர்டினேட்டை ஒய்க்கும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், -3 + x2 divided by 2 equal to -4. 7 + y2 divided by 2 equal to 2. இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 2 எடுத்துகிட்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. -3 + x2 is equal to -8. 2 4s are 8, அங்கே மைனஸ் சைன், அதனால் -8. நமக்கு x2 தான் வேணும், அதனால் -3 இங்கே கொண்டு போயிருங்க. -8 + 3. ஸோ -8 + 3 அப்படின்னா -5 தான் x2ஓட வேல்யூ. இதே மாதிரி y2 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 2 எங்கே கொண்டு வந்துருங்க. 7 + y2 is equal to 4. therefore y2 is equal to 4 - 7. இதில் பெரிய நம்பர் 7, 7ஓட சைன் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா -3. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், 1 by 1 பாருங்கள். -3 + x2 equal to -8.
7 plus y2 equal to 4. Therefore, x2 is equal to minus 8 plus 3, so minus 5. y2 is equal to 4 minus 7, therefore y2 is equal to minus 3. அப்போ x2 and y2 தான் other end. இல்லையா? The other end of the diameter of the circle x2, y2 equal to minus 5, minus 3. இப்போ simple concept தானப்பா. சென்டரை வந்து டயாமீட்டரோடைய மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஈக்குவல் பண்ணணும். எக்ஸ் கோஆர்டினேட்டை எக்ஸுக்கும் ஒய் கோஆர்டினேட்டை ஒய்க்கும் ஈக்குவல் பண்ணி அனதர் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.